வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2025 ஆவணி மாத கிரக அமைப்புகளின்படி மிதுன ராசிக்கான பலன்கள். இந்த ஆவணி மாதத்தில் சூரியனானது சிம்ம ராசியில் ஆட்சி நிலை பெற்று கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு வரும். மாதத்தின் பிற்பகுதியில் புதன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையும் இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கிரகண அமைப்புகள் இருக்குது. பட் நம்ம ஊரில் இது பெருசாக தெரியாது, ஒரு பார்ஷியலாக தான் வேலை செய்யும். பட் நார்மலாகவே இந்த கிரகண அமைப்புகள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் என்பது ஜென்ரலாகவே எல்லா விஷயங்களும் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் அரசியல் மற்றும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், நிதிநிலை சார்ந்த விஷயங்கள், என்டர்டெயின்மெண்ட், மீடியா போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதிக பேசுபொருளாக இருக்கும். பட் அதெல்லாமே ஒரு நெகட்டிவான ஷேரில் பேசுபொருளாக இருக்கும். அதாவது பொதுவான வகையில் மக்கள் விரும்பத்தகாத வகையில் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சங்கடத்தோடு பேசுபொருளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் இந்த முறை பார்த்திங்கன்னா புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக இளம் பெண்கள். அதாவது இந்த மாதிரியான கிரகண அமைப்புகள் வரும்பொழுது பெரும்பாலும் இந்த உயிரினங்களுக்கு செக்ஸுவல் ப்ரெஷர் அதிகமாகும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் சைக்கோத்தனமாக நடந்துப்பாங்க. இதெல்லாம் ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். அதனால் இந்த மாதிரியான காலகட்டங்களில் மெயினாக அந்த கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது, அகாத உறவுகள், சகவாசங்கள் போன்ற விஷயங்களில் சங்கடங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரியான சங்கடங்கள் அதிகம் ஏற்படும். அதிலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாட்டு நடப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது பெண்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதம் நியூஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படி பாதிக்கப்பட்டாங்க, இப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னு நிறைய நியூஸ் வரும். இது ஆவணி மாதம் ஃபுல்லாகவே வேலை செய்யுது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்து வராங்க. மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவாங்க. அதனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாக தான் இருக்கும். மாதத்தின் முற்பகுதியில் எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு சமாளிச்சுக்குவீங்க. ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் கவனம் தேவைப்படும். குறிப்பாக மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்ப விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் எதிர்க்கும். குடும்பத்துக்குள்ள கலகலப்பான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குறிப்பாக மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்பவுமே சாதகமாக இருக்கு. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் கூட ஓரளவுக்கு அனுசரித்து போய்க்குவீங்க. பெற்றோர்கள் வகையிலும் உடன்பிறப்புகள் வகையிலும் இந்த மாதம் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. பெரும்பாலும் இவங்க சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இக்கரை கக்கரை பட்சங்கிற மாதிரி எட்டிக்கு போட்டியாக தான் போயிட்டு இருக்கும். ஆனால் மிதுனராசிக்காரங்க இவங்க சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பார்த்து அனுசரித்து போய்க்குங்க. குறிப்பாக இளைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் மற்றும் தாய் வகையில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள், வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும். இவங்க வகையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. அதே போல மிதுனராசிக்காரங்க உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. குறிப்பாக உஷ்ண ரீதியான தொந்தரவுகள் அதிகமாகவே இருக்கும். ஏற்கனவே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க இந்த மாதம் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. உடல்நல ரீதியாக கொஞ்சம் தேவையில்லாத அசௌகரியங்கள் ஏற்படலாம். இது சார்ந்த விஷயங்கள்ல கவனக்குறைவாக சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படலாம். முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள், காரியங்கள் வகையில் வழக்கமான தன்மைகளை பார்த்து வருவீங்க. ஆனால் வெளி இடங்கள் சார்ந்த விஷயங்கள் தேவையில்லாத மனசங்கடங்கள் அதிகமாக இருக்கும். வாடிக்கையாளர் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவைப்படும். மற்றபடி வழக்கமான விஷயங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள்ல மன சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். சரியா தவறான புரியாது, நல்லது மாதிரியே இருக்கும். பின்னாடி ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பயமா இருக்கும். அதனால அந்த சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா ஆலோசித்து செயல்பட்டு வர்றது நல்லது. கொஞ்ச அளவுக்கு அது சார்ந்த பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும். சிலருக்கு திடீர் பண வரவுகள் உண்டு. இந்த கடன் சார்ந்த விஷயங்களை சில சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் கலவையான அமைப்புகள் இருக்கும். மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். பட் அதே நேரம் மாணவர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுவாங்க. இந்த விஷயங்கள் மட்டும் கவனம் எடுத்துக்கங்க. நாளை கூட இருக்கிறவங்களோட கொஞ்சம் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படும். மற்றபடி கல்வி வித்தைகள் சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலாக மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் முற்பகுதி எல்லாமே கொஞ்சம் சாதகமாக இருக்குது. மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.